அப்போ என்னை வந்து நீங்கள் திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பார்க்குறது வந்து ஒரிஜினல் படம் கிடையாது. அதாவது உண்மையான கருத்து இல்லை, அதாவது உண்மையாக நடந்த நிகழ்வு நீங்கள் பார்க்கல. நீங்கள் பார்க்குறது ஒரு சித்தரிக்கப்பட்ட படம், கற்பனையான கதை அப்படின்னு. ஆனால் அங்கே நான் பார்த்தது, அப்போ என்னுடைய இம்பேக்ட் எப்படி இருந்திருக்கும்? எங்கள் ஃபேமிலியில் என்னுடைய டாட்டர்ஸ், என்னுடைய சன்லாஸ் எல்லாருக்கும் படம் பிடிச்சது. எல்லாருமே சொன்னாங்க, அங்கிள் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம். ஏன்னா நாங்கள் ஒரிஜினல் படத்தை பார்த்தோம். அந்த ஒரிஜினலில் அந்த மாதிரி எந்த சித்தரிக்கப்பட்ட காட்சின்னு எந்த சப்டைட்டிலும் வரல, எந்த ஒரு சூப்பர்லேயும் வரல. அப்போ ஒரு நல்ல படம் அப்படின்ற ஒரு இம்பேக்ட் தான் எங்களுக்கு கிடைச்சது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் சொன்னதான் நடந்தது. ஓகே, அந்த இம்பேக்டை குறைச்சி சென்சரில் அவ்வளோ மியூட் பண்ணி அவ்வளோ டயலாக். நீங்கள் ரெண்டாவது 25 கட்டுனா 25 கிடையாது. அதில் என்ன படிக்கணும் நீங்கள், எங்கெல்லாம் ஒரு லைனில் இருக்கும், 12வது லைனில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இந்த வார்த்தை இருக்கிறது அங்கெல்லாம் நீக்க வேண்டும் போட்டிருக்கும். ஓகே, அது ஒரு லைனு. ஆனால் எங்கெல்லாம் இருக்குது தெரியுமா? படத்தில் 12 இடத்துல இருக்குது. ஓகே, அப்போ 12னா 25 + 12 அப்படி ஆட் பண்ணணும் நீங்கள். அப்புறம் இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, எங்கெல்லாம் இந்தி இது போட்டிருக்கோ அங்கெல்லாம் தூக்கணும். 8 இடத்துல இருக்குது. அப்போ எத்தனை? அப்போ 25 கிடையாது. 25 இல்லை, 25 + 12 + 8 இப்படி தான் நீங்கள் போனோம். அங்கே போட்டிருக்கு, வேறெவர் இட் இஸ் தேர் டிலீட், வேறெவர் இட் இஸ் தேர் மியூட், வேறெவர் இட் இஸ் தேர், அது ஒரு லைனு. அப்போ கிட்டத்தட்ட படத்தில் பார்த்தீங்கன்னா 60, 70, 80 இடங்களில் வந்து இந்த அளவு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். அப்படி தான் சென்சர் ஆகி வந்திருக்கு அந்த படம். ஸோ அவங்க என்ன நினச்சி கொடுத்தாங்களோ அந்த இம்பாக்டோட அந்த படம் வரல. இன்ஃபேக்ட் என்னுடைய கணிப்பு என்னன்னா, நாங்கள் யூஎஸ்ஏல பார்த்த படம் மாதிரி இங்கே வந்திருந்தேன்னா இன்னும் நிறைய பேருக்கு அந்த உணர்ச்சி வசமான ஒரு படமாக மாறி இருக்கும்.